சாமி 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று மணமக்களை வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதோட தத்துவம் நீங்க 16 பெக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனது. ஒன்ன பெற்ற உருப்படியா காப்பாற்றுறது இல்லை, ஒன்ன பெற்ற ஊர்ல சுத்தலாம் அந்த ஒண்ணுக்கே வைக்கணும்னு அதை கெடுத்துன்னுக்குறோம். 16 எங்கிருந்து பெற்றுக்கிறது? அதனால இப்போ வந்து ஒரு குழந்தை போதும், ஒன்று இல்லைன்னா செத்துக்கிட்டு போகுதுன்னு 2 குழந்தை பெற்றுக்கணும் கவர்மெண்ட் சொல்லிக்குது. நீ 16 பெற்றினா உன்னை எப்போ உள்ளே வச்சுருவாங்கம்மா. அதனால நீ 16 பெற்றுக்கிறதுக்கு போகிற, அது மாதிரிலாம் வேணாம். 16ன்றது கலை கியானம்மா. மார்கண்டன் 16 என்றும் 16 மார்கண்டன் தான் தெரியுமா? எங்கே போனார்? இப்போ எங்கம்மா போனார்? மார்கண்டன்றது சிவத்தோடு இணைஞ்சிருந்தார், அங்கே யம பயம் இல்லை. அது மாதிரி இந்த சந்திரகலை 16 கலையில் நின்னா மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு வள்ளலார் சொன்னார். ஆனால் இவன் போய் அதோடு இருந்தால் தானே, இவன் தான் உலகத்தோடு இருக்கிறானே, இவனுக்கு எங்கே 16? அந்த 16 கல்யாணத்துங்களில் சொல்கிறாங்க 16 பெற்று பெருவாழ்வு. அப்போது இந்த 16 வந்தால்தான் பெருவாழ்வு வரும். இந்த 16 வரலன்னா பெருவாழ்வு வராது, இகவாழ்வு தான் வரும். அதனால இறைவனோட இந்த வாழ்க்கை 2 பேரும் இணைஞ்சி இருக்குதுங்க. அதே மாதிரி உடல்ல 2 இருக்குது, ஆணு பெண் இருக்குது. அந்த 2ம் இணைச்சிங்கன்னா உங்களுக்கு பெருவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு மகான்கள் வாழ்த்துனாங்க. அதை என்ன மாதிரி மடையெல்லாம் இப்போ வாழ்த்து செஞ்சுங்கிறோம். சொல்லுமா?